என் பேரு தமிழ். என் அக்கா பேரு ரேவதி. என் அம்மா பேரு லலிதா. எங்க அக்காவுக்கு 3 வருஷமா குழந்தை இல்ல. எங்க அக்கா மாமியார் எங்க அக்கா கிட்ட குழந்தை பெத்துக்கணும், அதுதான் பொண்ணுக்கு நல்லது, இல்லைனா ஊர்ல இருக்கிற எல்லாரும் அத சொல்லி உன் மனச கஷ்டப்படுத்துவாங்க. தயவு செஞ்சு எனக்காக இல்லைனாலும் உனக்காக குழந்தைக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா மாமாவும் அக்காவும் இத பெருசா எடுத்துக்கவே இல்ல. ஒரு சில மாதங்கள் ஓடன. ஆனா அக்கா மாமா இதுல எந்த முன்னேற்றமும் காட்டல. ஒரு நாள் நானும் அம்மாவும் எங்க சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்க எங்க அக்காவின் மாமியாரும் வந்திருந்தாங்க. என்னையும் அம்மாவையும் பார்த்ததும் உட்கார்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுந்து எங்களை பார்த்து நடந்து வந்தாங்க. நானும் அம்மாவும் அவங்கள பார்த்து பேசிட்டு இருந்தோம். சரி, ஏதாச்சும் பொண்ணு இருக்கு பார்க்கலான்னு, அம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் சும்மா அப்படியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு நானும் அம்மாவும் வீட்டுக்கு போனோம். அத்தை கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போனதும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு டிவி போட்டு சோபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அம்மா வந்து, நாளைக்கு வேலைக்கு லீவு போடு, நாம அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே குழப்பம். காரணம், இப்போதானே அத்தைய கல்யாணத்துல பார்த்துட்டு பேசிட்டு வந்தாங்க. அக்கா கூட டெய்லியும் கால் பண்ணியும் பேசுறாங்க. அவங்க வீட்டுல மாமனார் இருந்தா பரவாயில்ல, அவரும் இல்ல. இப்போ நாளைக்கு எதுக்கு நம்ம போறோம்? நல்லாதானே இருக்கு, எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லையேன்னு எனக்குள்ள யோசனை ஓடிக்கிட்டே இருக்க, அம்மா மறுபடியும் நாளைக்கு போலாம்ல, லீவு போடுன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில நானும் அம்மாவும் அக்கா வீட்டுக்கு போனோம். மாமா வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் எங்களோட பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் அவரு வேலைக்கு போயிட்டாரு. அவரு போனதும் நானும் அம்மாவும் அக்காட்ட பேசிட்டு இருந்தோம். எங்க மாமாவுக்கு அப்பா இல்ல, என்ன போலயே. சரி, கதைக்கு வருவோம். அத்தை ஆரம்பிச்சா, அண்ணி கேளுங்க அண்ணி, உங்க பொண்ண நான் சொன்னா அவளுக்கு கஷ்டமா இருக்கும், நீங்களே சொல்லுங்க. அம்மா, என்னடி உங்க அத்தை சொல்றது உண்மையா? ஏன் எதுவும் முயற்சி பண்றீங்கன்னா சொன்னாதானே தெரியும் எங்களுக்குன்னு அம்மா சொல்லி முடிக்க அக்கா பேச தொடங்கினா. அம்மா, உங்களுக்கு தெரியுமா, நாங்க எந்த முயற்சியும் பண்ணலைன்னு. நாங்க டாக்டர் கிட்ட பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கல. ஆனா எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டோம், நார்மல்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கே ஒன்றும் புரியல. இதுல நீங்க வேற குழந்தை கேட்டு எங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லி அழுதா. எனக்கோ கஷ்டமா போச்சு. அம்மாவும் அத்தையும் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அத்தை, சரி விடுமா, இதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணலாம் சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்க மதியமாச்சு. சரின்னு எல்லாரும் சாப்பிட்டோம். அன்னைக்கு மாலையில தான் எங்க வீட்டுக்கே கிளம்பணும். வீட்டுக்கு வந்ததும் எனக்கு அதே யோசனையா இருந்துச்சு. அம்மா கிட்ட கேட்டேன், இதுக்கு எதுவும் தீர்வு இல்லையா அம்மான்னு. எனக்கும் அதுதாண்டா யோசனையா இருக்கு. அடுத்த நாள் அத்தை கால் பண்ணாங்க, அம்மா கிட்ட கொடுக்க சொன்னாங்க. நானும் அம்மா கிட்ட கொடுத்துட்டு என் வேலைய பார்க்க போயிட்டேன். கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டாங்க. சரிங்க அண்ணி, நாளைக்கு போய் பார்க்கலான்னு அம்மா பேச்ச முடிச்சா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் காலையில வேலைக்கு போகும்போது அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு நானும் அத்தையும் அக்காவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக போறோம், நீ வேலைய முடிச்சிட்டு அக்கா வீட்டுக்கு வந்துடுன்னு. சரிம்மா, வந்துடுறேன். மாலை அக்கா வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ண, இன்னும் இவங்க வரல. சரின்னு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாரும் வந்திருந்தாங்க. நான் போய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். உடனே அம்மா பேச்ச தொடங்கினாங்க. குழந்தை பிறக்கிற அளவுக்கு உங்க அக்கா கர்ப்பப்பையில பெருசா இல்லையா, குழந்தை பிறக்க வாய்ப்பு கம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியலடா. அத உடனே அக்கா, இதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். அம்மா, நான் மனசு வைக்க என்ன இருக்கு? அத்தை, அது எப்படி சொல்றது, தமிழ் வேற இருக்கான், அவன் முன்னாடி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, அண்ணி எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, இது நம்ம குடும்பம் தானே, சொல்லுங்கண்ணா. அத்தை, அண்ணி, அது வந்து நாம ஏன் வாடகத்தாய் மூலமா குழந்தை பெத்துக்க கூடாது? அம்மா, அண்ணி என்ன அண்ணி சொல்றீங்க? அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை
என்ன ஆகிறது? இதெல்லாம் சரிப்பட்டு வரல. அண்ணி, வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். அத்தை, அப்ப சரி, நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போவோம். அவங்க உங்க பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு சரியா? அம்மா, சரி, நாளைக்கு போய் டாக்டரை பார்க்கலாம். இதுல இருந்து எங்க அம்மா சொல்லுவாங்க கதைய. அடுத்த நாள் என் பொண்ணு, அவ மாமியாரும், நாங்க 3 பேரும் டாக்டர் கிட்ட போனோம். எங்க பொண்ணை செக் பண்ணிட்டு, டாக்டர், பொண்ணு நல்லாதான் இருக்காங்க, ஆனா அவங்க கர்ப்பப்பை குழந்தைய தாங்கக்கூடிய அளவு இல்லைன்னு எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவங்க மாமியாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அன்னைக்கு தெரிஞ்ச டாக்டர் தானே அவங்க, அதனால அவங்க கிட்டயே கேட்டோம் என்ன பண்ணலாம்னு. அவங்களும் வாடகத்தாய் மூலமா குழந்தை பெத்துக்க சொன்னாங்க. ஆனா எனக்கு இதுல ஈடுபாடு இல்ல. வேற வழி இல்லையான்னு கேட்டதுக்கு டாக்டர் சொன்னதும், உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு இருந்தா அவங்கள கூட நீங்க ஏற்பாடு பண்ணலான்னு சொன்னாங்க. எங்களுக்கு யாரு தெரியும்? அப்புறம் அண்ணி கேட்டாங்க, டாக்டர், வேற வழியே இல்லையான்னு. அவங்க கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்ன உறைய வச்சிடுச்சு. உங்க பொண்ணுக்கு குழந்தை வேணும்னா அந்த குழந்தைய யாராவது பெத்து கொடுக்கணும். வாடகத்தாய் வைக்க விருப்பம் இல்லைன்னா வேற வழியே இல்ல. நாங்க டாக்டரை பார்த்துட்டு வந்ததும் அப்புறம் நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப அத்தை, அப்ப வேற வழி இல்ல, குழந்தை பெத்து தரணும் உங்க பொண்ணுக்கு. அம்மா, நான் எப்படி முடியும்? எனக்கு வயசாயிடுச்சு. அத்தை, அத பத்தி என் கவலையெல்லாம் டாக்டர் பார்த்துப்பாங்க. சரின்னு மட்டும் சொல்லுங்க. அம்மா என் பக்கம் திரும்பி என்ன பார்த்தாங்க. நான் என்ன சொல்வதுனே தெரியாம நான் அவளை பார்த்தேன். நாங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்க, அத்தை, நாளைக்கு உங்க பதில சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என்ன தனியா வர சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. நான் அதுக்கு முதல்ல ஒத்துக்கவே இல்லை. அப்புறமா ஒத்துக்கிட்டேன். அடுத்த நாள் டாக்டர் அம்மாவை சோதிச்சு பார்த்துட்டு தகுதியான ஆள்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மறுபக்கம் பயம். இதுக்கு நான் எப்படி ஒத்துக்கிட்டேன்னு தானே யோசிக்கிறீங்க? அந்த ஒப்பந்தம் ஞாபகம் இருக்கா? அதுதான் காரணம். நான் முதல்ல ஒத்துக்கல. பின் அக்கா வாழ்க்கைங்கிறனால நமக்கும் நன்மை கிடைக்க போகுதுன்னு ஒத்துக்கிட்டேன். இதுவரை என் மாமாவுக்கு விஷயம் தெரியாது. இன்று அவருக்கு சொல்லி அவரையும் ஒத்துக்க வைக்கணும். வீட்டுல எல்லாரும் சொல்லி ஒரு வழியா ஒத்துக்க வச்சுட்டோம். கடைக்கு போய் புது துணி, தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்தோம். அன்று இரவு கொஞ்ச நேரத்துல அக்காவோட குரல் கேட்டுச்சு. இருவரும் தயாரானு. எங்க கண்ணை நாங்களே நம்ப முடியல. அப்பா இல்லாம இருந்தாலும் அடக்கமா குனிஞ்சு தலை நிமராத இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே பின்பு கரண்டு வந்தது. கண்ணை திறந்து பார்த்தேன். அப்படியே நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அப்படி அங்க யார் இருந்திருப்பா? உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம்.